முருகன் மாநாட்டில் அண்ணா சர்ச்சை அதிமுகவுக்கு நெருக்கடியா? திரு கருணா, சுயமரியாதை கொள்கையை நாங்கள் எப்போவுமே விட்டு தந்ததில்லை அப்படின்னு திரு வேலுமணி அவர்கள் சொல்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு சிண்டு முடிகிறார் ஆர்எஸ் பாரதி அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். திரு எஸ்பி வேலுமணி அவர்களே நேற்று ஒரு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு இதில் போய் இன்னைக்கு போய் கலந்துட்டு ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்துக்கு அவரும் அவருடைய சகோதரர்களும் நினைவு பரிசுலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் முழுக்க நனைஞ்சாச்சு, இதுக்கு மேலே முக்காடு தேவையில்லைன்னு அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. இங்கே பேசும்போது கூட நண்பர் சூர்யா ஈவே ராமசாமி என்று ஒரு 11 முறை சொன்னார், அண்ணாதுரை என்று ஒரு 9 முறை சொன்னார். அவர் எனக்கு சித்தாந்த எதிரி. அதனால் அவர் எங்களுடைய தந்தை பெரியாரை ஈவே ராமசாமி என்று பெயர் சொல்வதோ, அண்ணாவை பேரறிஞர் அண்ணாவை அண்ணாதுரை என்று பெயர் சொல்வதோ அது அவருடைய சித்தாந்தம். ஏன் கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ எங்கள் தலைவர்களை தந்தை பெரியார் என்று தான் அழைக்கிறார்கள், பேரறிஞர் அண்ணா என்று தான் அழைக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் எங்களைப் போலவே அவர்களும் கொண்டாடுகிறார்கள். இப்போ அந்த மாநாடு முழுக்க தம்பி சூர்யா பேசுனது போல் எல்லாமே ஈவே ராமசாமின்னு தான் பேசுனாங்களோ ஒழிய வேறு எதுவும் பேசலை. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு பொங்கலூர் மணிகண்டன் அநேகமாக பேசும்போது தம்பி சூர்யா சொன்னதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாரோ என்னமோ தெரியல. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இங்கே பேசப்பட்ட பேச்சு, இப்போ ஆர்எஸ் பாரதி அண்ணன் பேசுனதுக்கும் இந்த பேச்சுக்கும் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். அண்ணாமலை அவர்கள் பேசுகிறது லைவ் காணொலியில் எல்லாரும் பார்க்குறாங்க. முருக பக்தர்கள் மாநாட்டில் அவர் பேசியது முக்கியமான ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று, ஒருவர் கூட மதம் மாற அனுமதிக்கக்கூடாது. இது ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டில் அவர் பேசிய பேச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 22 ஆர்டிகல் 22 guarantees all persons of freedom of conscience and the right to preach, practice and propagate any religion of his choice. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எந்த மதத்தை வந்தாலும் பின்பற்றவோ பரப்பவோ உரிமை இருக்குது. இது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தர உரிமை. நீங்கள் போய் யாரையும் மதம் மாறக்கூடாது, மதம் மாற அனுமதிக்க கூடாதுன்னா, ஒருத்தர் தன் விருப்பத்தில் மதம் மாறது நீங்கள் எப்படி என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் உலக அளவில் இங்கே அதிகமாகிடுச்சு, கிறிஸ்துவர்கள் பாப்புலேஷன் உலக அளவில் 12 கோடி அதிகமாகிடுச்சுன்னு அந்த மாநாட்டில் உலக அளவில் இருக்கக்கூடிய ரிலீஜன் பாப்புலேஷன்லாம் சொல்கிறார். நான் கேட்குறேன், இந்தியாவில் என்ன ஆச்சு? இந்தியாவில் 50 ஆண்டுகளில் இஸ்லாமியர் பாப்புலேஷன் அப்படியே கோடிக்கணக்கில் அதிகமாகிடுச்சா? கிறிஸ்தவர்கள் மதம் மாறுறாங்க, இதை கொடுத்துட்டு மதம் மாற்றிடுறீங்க, அதை கொடுத்துட்டு மதம் மாற்றிடுறீங்கன்னு தொடர்ந்து இவர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த மதத்தின் மீது, அந்த மதத்தில் இது பண்ணுறவங்க மீது அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொள்ளுங்கள. கிறிஸ்தவருடைய பர்சன்டேஜ் டோட்டல் பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கா? இல்லை. அதே பாப்புலேஷன், அதே 4%, 6% தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது வழியே, ஒரு இடத்துல கூட மாறலை. அடுத்தது, இந்த பணம் இருக்கவனுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவனுக்கு ஒரு மாதிரின்னு ஒரு கோவில்கள் ஒரு விமர்சனம் சொன்னார். பக்கத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன்குமார் இருந்தார், பவன் கல்யாண் இருந்தார். திருப்பதியில் எத்தனை பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய தரிசனம்னு தெரியும். ஒரு கோவிலில், திருப்பதி கோவிலில் நீங்கள் எத்தனை விஷயங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் கட்டணம் வாங்குறீங்கன்றது தெரியும், அது அண்ணாமலைக்கும் தெரியும். இங்கே தமிழ்நாடு அறநிலையத்துறை கோவில்களில் எல்லா கட்டணங்களும் இலவச கட்டணம் இருக்கிறது, முழு நேர உணவுகள் போடப்படுது, இலவசமாக பிரசாதம் தரப்போகிறது, எல்லாத்தையும் வர 50 ரூபாய் தரிசன கட்டணம் வச்சுருக்காங்க. இதுதான். இது கூட வேணான்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணி அதை எடுக்கணும்னா அதை எடுக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, ப்ரொவைடட் அது பக்தர்களுக்கு போய் அது நல்ல பயனா இருந்தா. அதனால அதுவும் இல்லை. இந்த மதத்தை பற்றி ஏங்க பேசுறாங்க? மதம் மாறதை பத்தி பேசுறாங்க. இந்த மதம் மாறுதுன்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாய மத மாற்றம்னு ஒன்று இருந்துச்சு, அதை எதிர்த்து தான் சார் கட்டாய. நான் சொல்றேன், மைக்கேல் பட்டி லாவண்யான்னு ஒரு பெண்ணு, சின்ன பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தான் இப்ப பாஜக தலைவராக இருந்தார். அவர் தான் இதை மிகப்பெரிய அளவில் பெருசாக்கினாரு. மதம் மாற்றப்பட்ட அந்த ஸ்கூல் மதம் மாற்ற கட்டாயப்படுத்தினால்தான் சிபிஐக்கு விசாரணைக்கு போச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா டேக் போட்டு எல்லாரும் அதில் விமர்சனம் பண்ணீங்க. இன்னைக்கு சிபிஐ அது அந்த சித்தியோட கொடுமை தான் ஒழிய மதம் மாற்ற ஆங்கிள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இங்கே என்னென்னலாம் நீங்கள் இதில் சொன்னீங்களோ, திருநெல்வேலியில் ஒரு பையன் என் பூணூல் அறுத்துட்டான்னு சொல்கிறான். திருநெல்வேலியில் ஒரு பையன் மிகப்பெரிய பரபரப்பாச்சு ஊடகங்கள் எல்லாம். ஒன்றிய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் அந்த பையன் வீட்டுக்கு போய் உட்கார்றாரு, உட்காந்து பார்க்குறாரு, கேட்குறாரு. ஆனால்
அந்த பையன் விசாரணையில் என்னாச்சு, அவன் சொன்னான் இந்த இடத்துல தான் அறுத்தான், இந்த இடத்துல தான் பண்ணாங்க, 2 பேர் வந்தாங்க என்னை மிரட்டினாங்க அறுத்தாங்க இந்த நேரத்தில்னு சொல்கிறாங்க. காவல்துறை முழுமையாக விசாரிக்கிறது, அந்த நேரத்தில் எல்லா சிசிடிவி கவரேஜும் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் தனியாக நடந்து போகிறான், யாருமே கிட்ட கூட வரல. அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், மதம் மாற்று குறித்து சொல்லக்கூடிய தொடர் குற்றச்சாட்டுகள் எல்லாமே போலி, தவறு தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல இல்ல சில மிஷனரிஸ்ல நீங்க எவ்வளவு பேரை புதிதா கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். ஏங்க மதம் மாற்றுவது இந்த சபையில இருந்து அந்த சபைக்கு அப்படின்றதெல்லாம் நான் தான் சொல்றேனே. இப்போ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கா, மதம் மாற்ற கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்ல, இப்போ உரிமை இருக்கா, அவர்கள் மிஷனரிகளுக்கு என் மதத்துக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குதா இல்லையா? கொடுக்குது. அந்த உரிமை இருக்கிறது. அவங்களுக்கு அந்த பவுண்டரிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை என்னை கட்டாயமா மதம் மாத்திட்டாங்க, நான் நடந்து போயிட்டு இருந்தேன், என்னை தூக்கிட்டு போய் என்னை வந்து சிலுவை போட்டாங்க, என் தலையில குல்லா போட்டாங்கன்னு யாராவது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுங்க, அவங்கள கைது பண்ணுங்க, சட்டப்படி அதுவும் அது செய்யுங்க. அதை தவிர்த்துட்டு இந்த மதம் மாறுபவர்கள் எல்லாம் தன் விருப்பத்தோடு அவர்கள் மதம் மாறுபவர்கள் எல்லாரையும் வந்து குற்றவாளி ஆக்குவது. நம்ம முதலில் நம்ம மதத்தை இன்ட்ரெஸ்ட் பண்ணோம். நான் ஒரு இந்து, என் மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு ஒருத்தர் ஏன் போறாங்கன்னா நான் எப்படி யோசிப்பேன்னா, யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு யோசிக்க மாட்டேன். ஏன் நம்ம மதத்துல என்ன குறை, எதனால என்ன, ஏன் அது நம்மளால அகாமடேட் பண்ண முடியல, நம்ம மதத்துல என்ன அவர்கள் அழுத்தம் இருக்குன்னு தான் நான் யோசிப்பேன். அப்படி ப்ரோஆக்டிவா யோசிக்கிறதுங்க யாரும் இல்லை. திரு சூர்யா, இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது எல்லாமே மத வெறுப்பு, கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுதான் பல குறியீடுகள் அவர் சொல்றாங்க. இல்லை, மத வெறுப்புனா நடக்கக்கூடிய உண்மைகளை பேசினா மத வெறுப்புனா சொல்ல முடியாது. இப்போ இவர் பேசினார் சென்னிமலையில் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். சென்னிமலை 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். செப்டம்பர் 26, 2023 ஜோசப் அப்படின்ற ஒரு பாதிரியார் சென்னிமலை உச்சியில் ஜபக்கூட்டத்தை ஒன்று நடத்தி இந்த மலையினுடைய பெயரை இயேசு மலை என்று பெயர் மாற்ற வேண்டும்னு மதவிரோத மத துஷ்பிரயோக கருத்துக்களை சொல்கிறாரு இந்துக்களுக்கு எதிராக. 13 அக்டோபர் 2023 இந்து முன்னணி சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த பெயர் மாற்ற சதியை வந்து முறியடிக்க வேணும்னு சொல்கிறாங்க. 18 அக்டோபர் 2023 தான் அந்த ஜோசப் அப்படின்ற பாதிரியாரை திமுக அரசு கைது செய்கிறது. அதற்கப்புறமா ஆர்ச் பிஷப் ஆஃப் த ஆங்கிலிக்கன் டயோசே அவர் மன்னிப்பு கோருகிறார். இந்த ஜோசப் என்கிற பாதிரியார் பேசியது தவறு, அது மத நல்லிணக்கத்திற்கு எதிரானதுன்னு சர்ச்சே வந்து அப்பாலஜி கொடுக்குறாங்க. இப்போது இந்து முன்னணி மட்டும் அங்கே உள்ளே வந்து போராட்டம் செய்யாமல் இருந்தால் திமுக அது அப்படியே அந்த விஷயத்தை கடந்து போயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்த்தோம். கந்தூரி அங்கே வெட்டக்கூடாதுன்னு சொன்னது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்தையும் வட்டாட்சியரும் கோட்டாட்சியரும் அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரும். ஆனால் அதுக்குள்ளே இந்து முன்னணியை கொண்டு வந்து இவங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இவங்க கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தமிழக அரசு தமிழக இந்து அறநிலையத்தை ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது, திமுக வேற ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. இதில் இந்து முன்னணிக்கு பிரச்சனையே கிடையாது, ரோலே கிடையாது. ஆனால் அந்த தமிழக அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை திமுக என்கிற கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாட வெட்கப்பட்டு இந்து முன்னணி மீது அந்த பழியை போடுகிறது. அப்போது இந்துக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடந்தால் வாக்கு வங்கியை தாஜா செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால இந்துக்களுக்கான உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதை திமுக காலம் கொட்டு செய்து வருகிறது அப்படின்றத எங்களுடைய குற்றச்சாட்டு. இதற்கு எடுத்துக்காட்டாக தான் சமீபத்தில் திமுக அமைச்சர்கள் பேசுறது. பொன்முனி என்ன பேசினார், எதுக்காக அவர் அமைச்சர்கள்லேருந்து தூக்கினீங்க, எவ்வளோ கொச்சையாக பேசினார். இதுவே வேறு யாராச்சும் எங்கள் கட்சியில் மற்ற மதத்தை பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சு உள்ளே போட்டிருப்பீங்களே அல்ல. அப்போ பொன்முடிக்கு மட்டும் இந்து மதத்தை பின்பற்றுவதே அவ்வளோ கொச்சையாக நீக்கியிருக்காங்கல்ல, அது பிரச்சனை இல்லைங்க. அமைச்சர் பதவி நீங்கள் நிற்காங்க, சட்டத்தின்படி அவருக்கு எந்த தண்டனை கொடுக்கப்பட்டது, நீதிமன்றம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தானே நீங்கள் கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணுறீங்க. அப்போ பொன்முடிக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டமா? உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினார், சிவசங்கர் என்ன பேசினார், 2 நாட்களுக்கு முன்னாடி கோவிச்செல்லியன் என்ன பேசினார், இது ராமாயணம் போல கட்டுக்கதை அல்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல ராமாயணம் போல கட்டுக்கதை. அப்ப நீங்க எச்ராஜ் அவர்கள் பேசியிருந்தா வழக்கு போடுங்க, கைது செய்யுங்க, அது நீங்க ஏன் செய்யாம இருக்கீங்க? அப்போ திமுகவினர் இந்து மதத்திற்கு இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, நாங்க வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. திமுக என்பது இந்து விரோத கட்சி, இந்து மக்களினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரான கட்சின்றதுக்காக 1000 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஆராசா பேசின பேச்சிலிருந்து எல்லா பேச்சும் சொல்ல முடியும். மக்களும் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லைன்னு சொல்லல. இப்போ திமுக அது சரிந்ததுனால தான் திமுக புது பரிணாமத்துக்கு வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கடந்த 50 ஆண்டுகளில் கருணாநிதி ஐயா 1967 முதல்வர் ஆனதுலேருந்து திமுக மேடைகளில் என்னைக்காச்சும் முருகனுடைய வேல் பரிசாக கொடுத்தது பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் முக ஸ்டாலினுக்கும் வேலை திமுகவினர் வெளிப்படையாக பரிசாக கொடுக்கிறார்கள் என்றால் அது பிஜேபியினுடைய வளர்ச்சியும் பிஜேபியினுடைய தாக்கம் தான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? அதே போல இவங்க சொல்றாங்களே 90% எங்க கட்சியில் இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் சொல்லி
சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ரகுபதி அவர்கள் ராமாயணத்தில் ராமரை போல ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முழு விளக்க உரை கொடுத்தார் இல்லையா? அப்போ இந்து வாக்கு வங்கி என்ற ஒன்று தமிழகத்தில் உருவாகிவிட்டது. அதை பார்த்து பயப்படுகிறார்கள். அதனால இவங்க இந்து மத விரோதம் குறைந்து குறைந்து அவர்களை இந்துக்களாக அடையாளப்படுத்த திமுக தொடங்கிவிட்டது அப்படின்றது தான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அது எங்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்.